Namaskaram. In your proverb, lead a life similar to a dictionary, providing meaning to only those who like to refer you. ரொம்ப 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 உண்மைங்க. நிறைய நிறைய பேர் முந்திரி கொட்டை மாதிரி நான் யார் அப்படி இப்படின்னு ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பான். வேண்டாம் வேண்டாம். டிக்ஷனரி எவ்வளோ எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் இருக்குது. டிக்ஷனரியில் என்ன கேள்வி கேட்டாலும் யூ வில் ஹேவ் அன் ஆன்சர். ஒரு வேர்டு என்ன வொக்காபுலரி என்ன ஆனாலும் எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் இருக்குது. பட் நீங்கள் அந்த வார்த்தைக்கு நீங்கள் தேடணும் இல்லையா? அப்போ அது கொடுக்கும். டிக்ஷனரி ஃபுல் ஆஃப் நாலேஜ். அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், நவுனா ப்ரோனவுனா, இதை இப்போ இங்கிலீஷில் எப்படி இது பண்ணணும், தமிழில் எப்படி பண்ணணும், எல்லா விஷயங்களும் டிக்ஷனரியில் இருக்குது. ஆனால் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்க. எப்போ வேணுமோ அந்த எந்த வார்த்தைக்கு வேணுமோ அது கூட டிக்ஷனரின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கிடையாது. என்ன வார்த்தைக்கு வேணுமோ அந்த வார்த்தைக்கு மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது அதுக்கு அழகான பதில் கொடுக்கறது, புரிகிற மாதிரி குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸும் இருக்கும். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எப்படி இதை ப்ரொனவுன்ஸ் சில நேரங்களில் எக்ஸாம்பிள் கூட வச்சுருக்கும். அந்த மாதிரி நம்ம இருக்கணும். சிமிலராக நம்ம லீட் அ லைஃப் எப்படி இருக்கணும், அமைதியாக இருக்கணும். எல்லா நாலேஜும் கண்டிப்பாக வர்சடைலாக இருக்கணும். நம்ம எல்லா நாலேஜும் தெரிஞ்சிருக்கணும். யாராவது உங்களை அந்த ஏதோ ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை உங்ககிட்ட கேட்கும்போது அப்போது யூ ஹாவ் டு நரேட். அந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் உங்களோட ஒப்பீனியனோ உங்களோட கருத்தோ ஏதோ ஒன்று. அப்போ தான் எழுத்துக்கு முன்னாடியே நம்ம டா நம்மளே சொல்லக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு இப்போ என்னை விட யாருமே படித்தவா கிடையாது, எனக்கு எல்லாமே நான் தான். சில பேர்லாம் இருப்பாங்க, இது காமெடி கிடையாது. சில பேர்லாம் என்ன தெரியுமா நினைப்பா, பிரம்மாவே படைச்சது நான் தான் அப்படின்பா. வேண்டாங்க, அது ரொம்ப தப்பு. அதாவது அவளுக்கு என்னென்னா தே வாண்ட் தட் கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி அவளே தன்னை போட்டு இது பண்ணிப்பா, பூஸ்ட் பண்ணிப்பா. வேண்டாங்க. எப்போதுமே நிறம் கொடம் தழும்பாது. அந்த மாதிரி நம்ம எப்போதுமே நம்ம நாலேஜபிளாக இருக்கணும். கீப் யுவர் ஐஸ் அண்ட் இயர்ஸ் வைடு ஓப்பன். எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது நமக்கு அவசியம் இல்லையா, அது அப்பாற்பட்டது. பட் என்ன மாதிரி ஜானரில் கேட்டாலும் சமையலா ஓகே. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள்லாம் பக்கா பிராமின்ஸுங்க. உங்களுக்கே தெரியும். சில நேரங்களில் எங்களோட வி கம் அக்ராஸ் லாட் ஆஃப் நான் பிராமின்ஸு இதெல்லாம் நாங்கள் வரும் ஸ்கூல் டேஸ்லேருந்தே. ஸோ அவள் சொல்லுவாள், உங்கள் வீட்டு சும்மா கேஷுவலாக நாங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் எல்லாம் கேட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இன்றைக்கி கருவாடு குழம்பு பண்ணாங்க, அப்புறம் மீன் வஜ்ர மீன் என்னெல்லாமோ பேர்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு எங்கள் அம்மா பாயா பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லுவாள். ஆட்டுக்கால் பாயாலாம் பண்ணாங்க. இது தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு? பிராமணானா சொல்லவே கூடாது அப்படிலாம் ஒன்றும் சொல்லலையே கடவுள். ஸோ ஆட்டுக்கால் பாய் அப்போ நாங்கள் சும்மா கேட்பேங்க. நான் அந்த கோழியை எனக்கு நிறைய பேர்கிட்ட இப்பவும் கேட்பேன், அந்த கோழியை எப்படி க்ளீன் பண்ணுவா அப்படின்னு கேட்பேன். இப்போ அது சிக்கன் இதெல்லாம் பிரியாணிலாம் பண்ணுறா இல்லையா, ஸோ அவள் எப்படி அதை க்ளீன் பண்ணுவா அப்படின்னு. ஸோ இப்போ எனக்கு பிடிக்க கூட எனக்கு பயம். ஆனால் பட் ஐ வாண்ட் டு நோ, அவ்வளோதான். நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பட் அந்த மாதிரி நம்ம எல்லா விஷயத்துலையும் வி ஹாவ் டு பி அவேர். நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம உபயோகிக்கிறோமா, அது நமக்கு அவசியமா அப்படிங்கிறது அப்பாற்பட்டது. அதுலேயும் இப்போ எல்லா விஷயம் தெரிஞ்ச உடனே சில விஷயங்கள்லாம் நம்ம இக்னோர் பண்ணால் அதுவும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸை பற்றி கேட்டாலும், இந்த அஸ்ட்ரானமி இந்த ஸ்பேஸில் என்ன நடந்தாலும், நாசா பற்றி ஏதாவது கேள்வி கேட்டாலும் யூ ஷுட் பி ஏபிள் டு அவேர். அந்த விஷயம் அந்த கலந்து பேசுறதுக்கு யூ ஷுட் பி ஏபிள் டு நோ. டிக்ஷனரி மாரி எல்லா விஷயமும் அடங்கி இருக்கணும். ஆனால் எந்த ஒரு ஒக்காபுலரி, எந்த ஒரு வார்த்தைக்கு நமக்கு மீனிங் தெரியணும் அப்படின்னு அந்த புக்கை ஓப்பன் பண்ணி டிக்ஷனரி ஓப்பன் பண்ணி ரெஃபர் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். யாராவது ஏதோ ஒரு கேள்வி கேட்கும்போது அப்போது எனக்கு தெரியாதே
அப்படியா ஓ அப்படிலாம் இல்லாமல் யூ ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக இதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வர்சட்டைலாக எப்போதுமே லைஃப்பில் இருக்கணுங்க, லைஃப்பில் கண்டிப்பாக வர்சட்டைலாக இருக்கணும், எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி சுகம் துக்கம் சந்தோஷம் எல்லாம் கலந்தாப்பில் இருந்தால் தாங்க வாழ்க்கை. அப்படியே மொனோட்டனஸாக அப்படியே துக்கத்துலேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப சந்தோஷத்துலேயும் இருக்கக்கூடாது. இப்படி அப்பு டவுனு எல்லாம் போனால் தான் யூ வில் நோ. எப்போதுமே அதுதாங்க வாழ்க்கை. எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே கலந்தாப்பில். இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தேன்னா, கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவா வச்சுக்கோங்களேன், அவள் கண்டிப்பாக எல்லாத்தையும் கலந்துப்பாள், எல்லா விஷயங்களும் அவளுக்கு தெரியும். கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது என்னென்னா அவளோட ரிலேஷன் அவளோட அப்படி அந்த ட்ரீ வந்து இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் பிரான்ச்சஸ். அப்போ அந்த பிரான்ச்சஸ் இருக்கும்போது அந்த பிரான்ச்சஸ் அப்புறம் அவளுக்கு என்ன பண்ணுவோம், அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த கான்டாக்ட்ஸ் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு கருத்துகள் சொல்லுவாள், ஒவ்வொரு கருத்துக்கள் எல்லாத்துலேயுமே ஸ்போர்ட்ஸை கேட்டாலும் சரி, பாட்டை பற்றி கேட்டாலும் சரி, ட்ராயிங்கை பற்றி கேட்டாலும் சரி, ஸ்விம்மிங் அந்த மாதிரி, இல்லைன்னா சாப்பாடு பற்றி கேட்டாலும் சரி, எந்த ஹோட்டல் எங்கே நல்லா இருக்குது அப்படின்னா டக்குன்னு சொல்ல தெரியணும். எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா. சினிமாவா நீங்கள் போய் பார்த்தேளோ இல்லையோ, அந்த படம் தெரியுமே எனக்கு, அவள் தானே அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எல்லாமே நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் நம்ம உபயோகிக்கிறோமா, நமக்கு அது அவசியமா, அதெல்லாம் அப்பாற்பட்டது. பட் ஒரு குரூப்பில் நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து விஷயம் தெரிஞ்சவாளாக இருக்கணும். ப்ளீஸ், அதை நான் கண்டிப்பாக, நீங்கள் எல்லாருமே வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் வெரி ஸ்மார்ட் பீப்புள் தான் நீங்கள், யாருமே வந்து டம்மு கிடையாது. பட் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் கற்றுட்டேன்னா இன்னும் ஒரு படி மேலே தான் இருப்பேன், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜ் இஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமாங் யுவர் கான்டாக்ட்ஸ். பாய்.